சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் புதிதாக இணைபவர்களுக்கான சிறப்பு முகாம் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது. பெண்களின் சுயமரியாதை காக்கவும் அவர்களது உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாகவும் மாதந்தோறும் 1000 ரூபாயை வங்கி கணக்கில் வரவு வைக்கும் புதிய திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தில் இணைவதற்கான சிறப்பு முகாம்கள் 2 கட்டங்களாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிறப்பு முகாம் ஒன்றும். இந்த முகாம்கள் மூலம் 1,63,00,000 மகளிர் விண்ணப்பித்தனர். அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகள் அடிப்படையில் முதற்கட்டமாக 1,06,52,000 பேர் பயனாளர்களாக இணைந்தனர். நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்தனர். அந்த மனுக்கள் கோட்டாட்சியர்கள் மூலம் சரிபார்க்கப்பட்டு தொடர்ந்து பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது. தற்போது சுமார் 1,15,00,000 பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் திட்டத்தில் இணைத்து கொள்ளப்படாதவர்கள் அரசு மீது அதிருப்தியில் உள்ளனர். அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் அறிவித்துவிட்டு இப்போது தகுதி நிர்ணயிப்பது சரியா என கேள்வி எழுப்புகின்றனர். பொருளாதார தகுதிகளுக்குள் வந்த போதும் பலரது பெயர் பட்டியலில் இடம்பெறாமல் போனது. புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து ஓராண்டு காலம் அவர்கள் விரைவில் அட்டை கிடைக்க வேண்டும் என்றும் உரிமை தொகை திட்டத்தில் இணைவதற்கான வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. உரிமை தொகை திட்டத்திற்கான ஆதரவு தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிலையில் அதில் இணைய முடியாததால் அதிருப்தியும் சரிபாதி பெண்களிடம் இருந்து வருகிறது. மக்களவை தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சரிலிருந்து திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை தேர்தல் பிரச்சார களத்திற்கு வரும்போது அவர்களிடம் உரிமை தொகை திட்டத்தில் இணைய முடியாமல் போனது குறித்த அதிருப்தியை பெண்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த தங்கள் நிலைப்பாட்டை மாற்றி பயனாளர்களை அதிகரிக்க உள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதற்கு முன்னர் விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அதாவது 1,63,00,000 பேருக்கு தேர்தலுக்கு பின்னர் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அந்த சமயம் விண்ணப்பிக்காதவர்களும் திட்டத்தில் இணையும் விதமான முக்கிய அப்டேட்டை திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி தொகுதி வேட்பாளருமான கனிமொழி வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடி மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் அவர் சுழன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். அப்போது பேசிய அவர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் இணையும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். நிராகரிக்கப்பட்டவர்கள் விடுபட்டவர்கள் அனைவரும் இதன் மூலம் இணைக்கப்பட்டு அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.